ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நிறைய பேருக்கு ஒரு காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு தூங்கிடுறேன். ஸோ இந்த தூக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவேன், ஓகேங்களா? ஸோ இந்த தூக்கத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 12 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 12 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தூங்காமல் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய டைமை முதல்ல கரெக்டான டைமை நீங்கள் செட் பண்ணணும், ஓகேங்களா? அது என்ன கரெக்டான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 to 7:30 வரைக்குமே உங்களுக்கு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்க கஷ்டமாக இருக்கோ ஸோ அந்த சப்ஜெக்டை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்போ அதை படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் நீங்கள் மேக்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறத மத்தியான நேரத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மேக்ஸ் இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு அந்த தூக்கம் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நைட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி தெரியுதோ அந்த சப்ஜெக்டை நைட்டு படிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சீக்கிரம் தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பகலில் தூக்கம் வர்றது ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் டிப்ஸ், ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ரொமோட்டர் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூவாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பிரெயின் டயர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு தூக்கம் வருது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் விடணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விடுங்க. ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் படிங்க. ஸோ இந்த மாதிரி இடையில கொஞ்சம் நம்ம பிரேக் விடுறப்ப அந்த டயர்ட் நமக்கு போயிடும். ஸோ ஃபுல்லாக நம்ம படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை தான் ப்ரொமோட்டர் டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இடையில நீங்கள் பிரேக் விடும்போது உங்களுக்கு அந்த தூக்கம் பறந்து போயிடும். தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஸ்டடி. ஸோ இந்த ஆக்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூவாக அந்த புக்கை பார்த்து மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் அனலைன் பண்ணி படிக்கலாம். ப்ளஸ் நல்லா சத்தமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். MCQ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது வர. ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே மொபைல்லே போயிடும். ஸோ அதனாலே மொபைல் படிக்கும்போது கண்டிப்பாக மொபைலில் பக்கத்தில் வைக்காதீங்க. அது வேறு ஒரு ரூமில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரோப்ளைன் மோடில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மொபைலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் மொபைலை முடிஞ்ச அளவுக்கு படிக்கும்போது அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து படிக்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பெட்டில் படுத்துகிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. ஸோ அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேரோ இல்லை டேபிளோ அதில் நல்லா நிமிர்ந்து உட்காந்து படிக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி சாய்ந்து குனிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். கண்டிப்பாக நல்லா நிமிர்ந்து உட்காந்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வராது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரைட்டான இடத்துல படிக்கணும். லைட்டு டல்லாக உள்ள இடத்துல படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் படிக்கக்கூடிய இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஸோ அதுவும் முக்கியம் தான். அதனால் முதல்ல நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிளேஸை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிக்ஸ்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டு நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு படிக்கும்போது தூக்கம் வராது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி அதிகமாக குடிங்க. அதுதான் நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிங்க. ஸோ 7th டிப்ஸ், தூக்கம் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ 6 to 8 மணி நேரம் நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதை கம்மி பண்ணிட்டீங்க, இல்லை நான் ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறேன், 5 மணி நேரம் தான் நைட்டு தூங்குறேன் அப்படின்னு தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக பகலில் நீங்கள் படிக்கும்போது தூக்கம் வரும் தான். ஸோ 6 to 8 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வேணும். ஸோ 8th ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்டை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதும் இந்த தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் ரெகுலராக ரிவிஷன் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் பண்ணி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நல்லா ஜில்லுன்னு உள்ள தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தூக்கம்லாம் நல்லா பறந்து போயிடும். அதே மாதிரி கோல்டு வாட்டர் குடிச்சிங்கனாலும் தூக்கம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துட்டு படிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி படித்தாலும் தூக்கம் போயிடும். நல்லா சத்தமாக படிங்க. நீங்கள் மனசுக்குள்ளேயே படிக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும். கொஞ்சம் நல்லா சத்தமாக படிச்சிங்க அப்படின்னா அந்த தூக்கத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தூக்கத்தை வந்து நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து என்னோட தூக்கத்தை அவாய்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.